காட்டுக்கு போறேன். யாரா போறேன்னா நானு எங்க வள்ளியம்மா, இந்த இலக்கின் தலைவி இருக்காங்களா வள்ளியம்மா, அவங்க என் காதலன். ஆமையா நீ எப்பயும் அவுந்து போயிட்டிய, உங்ககிட்ட என்ன இருக்கு? நீ வெறும் மொட்டைப்பட்ட, நீ ஒவ்வொரு வந்து ஜாயின் ஆயிட்டு அழகுற. அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஆள் கூப்பிட்டாருன்னு போனேன். இல்ல குடிக்கவே இல்ல, ஆனா மல்லாந்துட்டான் மனுஷன். கூப்பிட்டதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாம போச்சு. போப்பா மூடிக்கிட்டு இந்த ஆளை கூப்பிட்டேன் பாரு. என்ன அழகு அன்னைக்கு கூப்பிட்டாருன்னு போனேன். எதுக்கோ மனுஷன் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு போனேன். அதுக்கு இந்த ஆள் சொன்னாரு, ஐய ஒண்ணுமே இல்லாம இருக்கேன் அப்படின்னாரு. என்ன இல்லாம இருக்கேன்னு கேட்டேன். அதாவது என் உடம்புல சத்து இல்ல, அதாவது இன்னைக்கு வேண்டாம். அந்த புரட்சி தலைவர் பாடலுக்காக பேராவூரை சேர்ந்த அம்பலம் குடும்பத்தார்கள் சார்பாக, பேராவூர் அம்பலம் குடும்பத்தின் சார்பாக எனக்கு 1001 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அம்பலம் குடும்பத்தார் அத்துணை உள்ளத்திற்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாகவும் எங்களது இசைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, காட்டுக்கு போய் காவல் போறோம். அழகு வரியா? ஆள் பத்தல, நீங்க கூப்பிட்டா வராம இருப்போமா? அதான் எப்ப பெண்ட இருக்கிய நீ, வாத்தியாரு, என்னுடைய மச்சான், இந்த குழு சாம்பி 4 பேர் சேர்ந்து போடும். 4 பேர் வரவா? 4 பேர் தான் வரலாம். காவலுக்கு 4 பேர் வந்தா தான் கரெக்டா இருக்கும். துணைக்கு வரோம். துணைக்குதான். அப்புறம் எதுக்குங்கிற ஒரே இருட்டா இருக்குப்பா. அங்க எல்லா மிருகங்களும் அலையுங்க. இருட்டா இருக்குமா? ஆமா, ரொம்ப இருட்டா இருக்கும். வள்ளியம்மா பயந்துருவாங்கல்ல. எங்க மாமா வருவாரா? மாமா வருவாரு. உங்களுக்கு? எனக்கு. உங்க துணைக்கு? எங்க துணைக்கு. ஆமா ஆமா, உனக்கெல்லாம் துணையெல்லாம் கிடையாது. 4 பேர் மோசமான ஆளு. எதுக்கு? ஆமா, இந்த ஓமா காவலுக்கு தான் வர்றீங்க. இருட்டா இருந்தா நான் பிடிச்சுக்குவோம். என்னத்த அங்க வெறும் பொட்டை மரமா இருக்கு, கட்டி பிடிச்சுக்க போய். சரி, நீ யாராவது காவல் வச்சிருக்கியா? இல்லையே, வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவ்வளவு வயசாச்சு வாய்ப்பு இல்லைங்கிற. யாரும் கிடைக்கலையா? இல்ல நீதான் போலையா? வேணாம், அந்த தும்பா இருக்குதாச்சா? வாத்தியார, நான் ஒருத்தர் காதலிக்கிறேன். காதலிக்கிறியாரா? அந்த காவடி பையன் யாருன்னு சொல்லு. அந்த பூனா மூனா. சானா மூனா. சானா மூனா. நீங்க சானா மூனா, நான் பூனா மூனான்னு கூப்பிடுவேன். பூனா மூனானா அது வேணாம், அது உனக்கு தெரிய வேணாம். முக்கியமான ஆமாமா. காதல் எப்படி இருக்கு? சொல்றா. தாடி இல்ல.
ஆடியில செய்தி சொல்லி ஆவணிய தேடி வச்சு செய்தி சொல்ல மன்ன வருதா எனக்கு செய்தி சொல்ல மன்ன வருதா சொந்த தொழிலுக்கு குங்குமத்தை வச்ச மன்ன வருதா அழகு மன்ன வருதா ஆடியில தேடி சொல்லி ஆவணிய தேடி வச்ச கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். காதல்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதுல காத்தல், சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதுல முழுத்தல். உங்களுக்கு எப்படி? நம்மளுக்கு முழுத்தல், அறத்தல் குறத்தலுக்கு பேர் உடனே குளிச்சாங்க. அதனால அவளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். ஒதுக்கி வச்சுட்டு அப்பா 4 செவத்துக்குள்ளே போட்டு வச்சிருந்தாரு. 4 செவத்துக்குள்ள நம்பிராசை வர வர மோசம். என்ன சொல்றீங்க? எனக்கு கெட்ட போற பிள்ளைக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிடிச்சுக்கிட்டா அதுவும் ஓஎப்பி, அதுவும் ஓஎப்பி, இதுவும் ஓஎப்பி. இப்படி இருக்கையில ஏடா ஏன் தள்ளு தள்ளுன்னு சொல்றேன்? காத்தல், முழுத்தல், அறத்தல். தள்ளு தள்ளுன்னு ஏன் சொல்றீங்க? தள்ளுபடி. தள்ளுபடி இது என்ன மாசம்? என்ன மாசம்? ஆடி. அடுத்த ஆடி தள்ளுபடி போட்டுருவேன். போட்டுருவாங்களா? ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடையா, ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்டுட்டா, அதை ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பணியார சட்டி இலவசம், ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு பூமர் பணியை இலவசம், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு வைக்கிங் சட்டி இலவசம், 2 கமாண்ட் சோப் வாங்கினா ஒரு மினி சோப் இலவசம், 2 டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். இந்த 2028 என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசமாயிரும். கொழுந்தியா இல்லையா மாமியா இலவசம். மாமியாவும் இல்ல, மாமனாரும் இல்ல. மாமனார் ரயில் அடிவிட்டு செத்து போயிடறாங்க. சரி, வெறும் வீட்டை முட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியது. புரோக்கர் இருப்பாருப்பா, அதே குளிச்சாமி. இப்ப வள்ளி திருமணம் போட்டா ஹரிச்சந்திரா இலவசம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு ரசீது போடணும், அதுக்கு காசு கேட்பாங்க. அதனால அந்த பிள்ளை ஜெயஸ்ரீ எடுத்தா அந்த பிள்ளை தங்கச்சி எனக்கு இலவசம். உங்களுக்கு? ஆமா. எங்களுக்கு? உங்களுக்கா? உனக்கு ஆல்ரவுண்ட்
இலவசம், இவருக்கு பெட்டி இலவசம், இவருக்கு முருங்கைக்காய் இலவசம், மிருதங்கம் இலவசம். அந்த பிள்ளையை கூப்பிட்டுமா? அடியே அடி நயன்தாரா தங்கச்சி புல் தாரா. உன்னை காணாத நாள் ஏது, உன்னை இன்னாத நாள் ஏது, வைத்ததிலே என்னுயிரே நீ வா. என்ன அழகு! நம்ம ரெண்டு பேர்த்தையும் பார்க்கையில அஜித் குமார் சாலினி மாதிரியே இருக்கு. பாத்தியா? இல்ல இல்ல இல்ல, ஏன் பொய் சொல்றா? ஆமா, எங்க அப்பா நம்பிராசம் வந்தாரா? அப்ப நீ எனக்கு சின்னமா வேணும். ஆனா மூளை கட்டவர என்கிட்ட வந்து என்ன சொன்னா தெரியுமா? மூளை கட்டவா? மூளை 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 அறிவு இருந்தா பேச மாட்டேல்ல. அப்புறம் அறிவு இருந்தா நீ சொல்ல மாட்டேல்ல. அவர் எனக்கு மாமனார் வேணும். அப்ப எங்க அப்பா வந்தாருங்க. ஆமா வந்தாருன்னு சொல்ல முடியும். எதுக்கு வந்தான்னு கேட்கணும். எதுக்கு வந்தாருன்னு சொல்லணும். காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னாரு. காட்டுக்கு காவலுக்கு அந்த ஆளுக்கு வேலை இல்லை. நம்மள காவலுக்கு அனுப்பிட்டு அந்த ஆளு எங்க அம்மா அங்கே போக நீ என்ன செய்ய போறாங்க? நேற்று பாக்குறேன் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டு என்னடியா கேப்ப ரொட்டி சுட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் உள்ள கேப்ப ரொட்டி சுட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டோம். சப்பாத்திக்கு மாவு விளைவோம். மாவு பிணைவோம். ஆமா, என்ன எனக்கு கை வந்துச்சுன்னா கூலிச்சாமி மாய குளக்கட்டை வைப்பேன். அதனால தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி என் மனசுல உன்னை எப்படி நினைச்சு எப்படியா கட்டி கருப்பு என் கருவாட்டு எலும்பு அந்த குறுக்கு சேர்க்கையில எப்படி இருக்குமா? ஒரு குக்கர் பக்கையில What?
அது கலெக்டர். ஆமா. அதை பத்தி பயப்படாத. சரி, சரி. கோத்திரத்தை குடிச்சிட்டு ஓடிடும். அதனால தங்கச்சி வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது. தங்கச்சி இருக்கிற நேரம் உன் முகத்தை எப்படி வச்சுக்க? வெடி வச்ச நரி மாதிரி. தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம 2 பேரும் அட்டை மாதிரி வெட்டி கூப்பிடுவா. தங்கச்சி ஆமா பள்ளிக்கண்ணு மங்களமாக இருப்பாய். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் அண்ணா. இது கட்டுமா? சரிங்கண்ணா. அப்பா வந்தாங்களா? வந்து என்ன சொன்னாரு? நம்ம 3 பேத்தையும் காட்டிக்கிட்டே போக சொல்லிருக்காரு. இப்படி தங்கச்சிட்ட பேசலாமா முத? அவராக சொல்லல. அப்புறம் திறமையை காட்டிக்கிட்டு காவல் போய் சொல்லிருக்காரு. காவலுக்கு போய் என்ன பண்ணணும்? திணைக்காவலுக்கு போய் உட்காந்து சோறாக்கி விளையாடணும். நாடக அமைப்பாளர் குறிப்பிட்ட நேரத்தில் குறித்த நடிகர்கள் எந்த நடிகர்கள் கேட்கிறீர்களோ மாறாமல் சங்கரதா சுவாமிகள் எழுதிய அத்துணை நாடகங்கள் சத்தியவான் சாவித்திரி பவளக்குடி தூக்கு தூக்கி ஹரிச்சந்திரமையா நாடகம் எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்து மன்னன் நமது வேலாயுத மன்னன் அன்பண்ணன் அவர்களுக்கு நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு நமது பேரானூர் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கொண்டாடி அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கைப்படி இதையை தொடங்குகிறோம். நன்றி நன்றி. ஆனா அதான் பாருங்க, அதோ பார் செய்ப்பார் தோப்பார்னு கேட்டு நந்தவனும் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவதும் மரம் கொத்தி பறவையெல்லாம் வரகத்து பறவையெல்லாம் சேர்ந்து தொக்கு போடுவாங்க என்று ஓசையிடுவது அற்புதமான இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரண்டாவது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்ன, இடையில எந்த காட்டுக்கு காவலுக்கு போனது? எங்க சொந்த காட்டுக்கு. அண்ணா ஒரு விஷயம் கேட்கணும். அப்பா சொன்னாரு, மகனை வள்ளி நாயகம் காட்டுக்குள்ள காவலுக்கு போற
சொல்றீங்க. அப்ப அங்க நிறைய பச்சைலாம் இருக்குமா? பச்சை மட்டுமா இருக்கு, பருப்பு வடை, வாழைக்காய் பச்சி, இனிப்பு போண்டா. அந்த பச்சை சொல்லல, பச்சைகள் பறவைகள்லாம் இருக்குமா? அப்புறம் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குமா? என்னென்ன மிருகங்கள் இருக்கும்? நான் போயில பார்த்த மிருகம் என்னென்ன மிருகம் தெரியுமா? சிங்கம், பன்றி, கரண்டி, கொஞ்சம் வரைக்கும் கரடி, யானை, புலி, சிறுத்தை. இதுவரை அருமையா பேசுறீங்க. நம்ம எப்படி குடும்பம், நம்ம எப்படி குடும்பம்யா? ஓஹோ குடும்பம். ஓஹோ, நானு சங்கீதத்திலேயே பிறந்து வளர்ந்த குடும்பத்துல இருந்து வந்துட்டு உங்களோட சேர்ந்ததுனாலதான் வசனமா சொன்னீங்கன்னா எனக்கு உறுத்துது உள்ள. இதை இசையாக சொல்லுங்க. இதுவா கருப்பா சங்கீதத்தில் சொல்லுங்க. இசை என்னும் இந்த வெள்ளத்தில் ஓடோடி வந்து உங்களை ஏமாத்தி விட மாட்டேன். இவன் தூரமாவே இருக்கிறான். என்ன தவம் செய்தேனோ அந்த காப்பி ராகத்துல அலசுறீங்களே. துறை மறைமூர்த்தி கண்ணா, துறை கண்ணா, சிங்கம் பள்ளி கரடி. சிங்கம் பள்ளி கரடி, யானை புழுத்திரு. எந்த தண்ணிய சொல்ற? அசராம அகட்டி கொடுக்குதுடா புலி. இது வேணாமியா, நல்லா தப்பா குத்துற போடுங்க. அப்படிங்களா? சிங்கம் பள்ளி ஐயா, தப்பா குத்து வரல, சங்கீதம் எங்க வருங்க இழுத்து அடிக்க. சிங்கம் பள்ளி கரடி, யானை ஏன் குலைக்கிறேன்? தங்கச்சி உனக்கு சாமி வந்துருச்சு. அப்பதான் அந்த திணையை பத்தி தங்கச்சி பாடுச்சு. திணையை பத்தி இது கந்த சஷ்டி பாடுச்சு. சஷ்டியா? சஷ்டி. ஏன்னா நம்ம சாச்சாத்து நம்ம முருகப்பெருமானோட வாசலுக்கு வந்திருக்கோம். நான் காவல் பார்க்கையில எப்போ முருகப்பெருமான் நினைப்பேன். சஷ்டி பாடணுமா? லப 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 லுலு 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 பர 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 தொல 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 ரி 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 லுலு 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 ரி 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 டிங்கு டிங்கு டிங்குடா டொங்கு டொங்கு டொங்கு. என்ன மாட்டி வேண்டி உள்ள இன்னும் பிறந்து நடந்து அந்த தம்பி ஆம்பளை நீ பாடு. நீ பாருமா. சரி சரி, நீ பாரு. அங்கிட்டு பார்த்து பாருமா. சக்தியை நோக்க தரவன பவனா. அதுக்கு நான் பரவாயில்லையே. அப்பா நீங்க பாருங்கம்மா. நான் வந்து நாங்க சொல்றோம்னு கேட்டு அடிக்கிறீ. அந்த ஆள சாமியை போட்டு ஒதுங்கி நின்றுட்டு எப்ப அடிவாங்க போறேன்னு நினைச்சிட்டு பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லவா? வெள்ளை மலை மான்கள் எல்லாம் கொள்ளுதடி மலையிலே, அங்கே விளக்கு மந்த தங்கமாக உலங்குதடி மலையிலே. வெள்ளை மலை மான்கள் எல்லாம் கொள்ளுதடி மலையிலே, அங்கே விளக்கு மந்த தங்கமாக உலங்குதடி மலையிலே. பறவை கூட்டை இடத்திலே முத்து மாலை பவனம்
என்னப்பா நின்றுட்டே மூலமுக்கு எங்கே ஆதவா இந்த கிட்ட நோளம் இதா பேரன் ஒரு காசு சும்மா கிடக்கா. அப்பா என்னமா சொன்னாரு? சலங்க மாசம் மாதிரி குடிச்சிருவேன். பாடிக்கிட்டே பறவை வரட்டணும். அதான் நான் பாரு நீங்க 2 பேரும் ஆடுங்க. நாங்க சேர்ந்து நீங்க சம்பளம் வாங்கலையோ என்னன்னு ஆடுமா வேணாமா? ஆடி பறவை வரட்டணும். எனக்கு ஆடவே தெரியாதுனே. ஆடவே தெரியாதுன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க தெரியாது. இதெல்லாம் சொல்லலாமா? தங்கச்சி இப்படிதான் பேசலாமா? சரி நீங்க ஆடுங்க. நீங்க ஆடுறத பார்த்தா அதே மாதிரிதான் நான் ஆடுவேன். கூடலூரி குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த மல்லி கூடலூரி குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த மல்லி கொடு பாசே கந்த மல்லி பல்லி கொட்டலி ஒரு குப்பி வந்து என் குப்பி போட்டா போட்டு நச்சு போடல நச்சு பண்ணி வந்திருக்க அடி போடல அடி நல்ல கட்டே மாட்டிக்கிட்டே எங்க கிட்ட மாட்டிக்கிட்டே வச்சிக்கவா இருக்குள்ள அந்த பச்சை சுத்திலடி மரத்திலே பத்தல மாப்பிள்ள இன்னொரு கோட்டர் கொண்டாடா அப்படியே மீட்டர் கொண்டாடா அடி ஒதுங்கி நிற்கிறது பாரு முடிஞ்சு நிற்கிறது யாரு அடி முட்டையடி வெட்டைகளா நீங்களடி அடி மக்கள் என்னதான் வருஷம் ஒரு பறவை கூட இந்த இடத்துல போட்டு என்ன காரணம்? எல்லாமே ஞான பறவைகள். ஞான பறவைகள் ஆகியது போகாது. இருந்தாலும் இந்த இடத்துக்கு யாராவது பெரியவர்கள் வந்தால் அவர்கள் தாங்கள் இருவருமே தக்க முறையில் உபசரிக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். யாரா இருந்தாலும் சரி உடனே எனக்கு தகவல் கொடுங்க. சரிங்க. சரியா? வாருங்கள் செல்வம். திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமையும் இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே சிந்தித்து பார்த்து நீயை பார்த்து திருந்தாயிருக்கையில் திருத்திக்கோ சிந்தித்து பார்த்து நீயை பார்த்து திருந்தாயிருக்கையில் திருத்திக்கோ தெரிந்து தெரியாமல் நடந்திருந்தால் திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ தெரிந்து தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ திருடாதே பாப்பா திருடாதே
வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. நன்றி நன்றி.